ஆமா. ஹாய் செல்லம். ஹாய் அக்கா. ஹாய். யார் பக்கத்துலன்னு பாக்குறீங்களா? எல்லாமே நம்ம சொந்தம் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொந்தம். கலைவாணி பேரு. நம்மள பாக்குறதுக்குன்னே வந்திருக்காங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்மள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு கிரகப்பிரவேசப்பா கிஃப்ட் எல்லாம் கூட அனுப்பியிருக்காங்க. மலேசியா முருகன் தானேடா? மலேசியா முருகன் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பேரு கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களும் அதே அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேர் சங்கீதான்னு பதிவாயிடுச்சு. சங்கீதாவாமான்னு இல்ல கலைவாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா என் கூட நிறைய பேசியிருக்காங்க உங்க கூட விட. ஆனா சங்கீதான்றவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. அதனாலதான் அந்த பேருன்னதும் கேட்ச் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இவங்க நம்மளோட வந்து இங்கே இருந்து இப்போ நம்மளோட நீங்கள் சொல்வீங்க இல்லையா, நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்றீங்க, அது எப்படி எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தங்கம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஆமா, இப்போ என்னென்ன வெரைட்டி பண்ணியிருக்கோம், நம்மளோட தைப்பூச ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாமே, வாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இது என்னது? ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். இது என்னன்னு சொல்லுங்க. பஞ்சாமிர்தம். ஓகே. அதுக்கப்புறம் பருப்பு, நெய், அப்பளம். ஓகே. வடை. இது எப்படி சொல்லுவோம்? சுட சுட சோறு. சுட சுட சோறு. காய்கறி பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல். அதுக்கப்புறம் சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு அருமையான ஒரு சாம்பார் வச்சிருக்கோம். இன்னைக்கு அருமையான சாம்பாரா இல்லையான்ட்டு இப்போ கலைவாணி வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர். ஓகே, கரண்டி போட்டு கலக்கணும். உருளைக்கிழங்கு வறுவல், பொரியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல். அங்கே பார்த்தீங்கன்னா பாயசம். ஸ்வீட் ரெண்டையும் ஒரு பக்கம் விட்டுட்டோம். இது பாயசம். இது நம்ம வீட்டுக்காக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்காக பிரசாதம் பண்ணியிருக்கோம். கோயிலில் கொண்டு போய் கொடுத்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திணை பொங்கல். ஓ, அருமையான ஒரு திணை பொங்கல் பண்ணியிருக்கோம். சூப்பர் மம்மி. வாசம் அப்படியே தூக்குது என் மூக்குக்கு. உனக்கு வருதாடாமா கலைவாணி? இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கோயிலுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். 2 கிலோ திணை, 3 கிலோ வெல்லம் போட்டு 1க்கு 1.5 அப்படி போட்டு பண்ணியிருக்கோம். அருமையாக இருக்கும். பிரசாதம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முருகன் கோயிலில் யாரெல்லாம் சாப்பிட போகிறீங்களோ இந்த பிரசாதம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்படி திணை உருண்டையை காமிச்சு. ஆமாம், வாங்க. நிறைய பேர் நம்ம வீட்டில் பூஜை ரூமை பார்க்கணுன்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி அதையும் வந்து உங்களுக்காக காட்டியிருக்கோம் பாருங்கள். இன்னும் பூஜை பண்ணலை, இலை போடலை. திணை உருண்டை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மாவிளக்கு ஏற்றிருக்கேன். சூப்பர் மம்மி, பார்த்துக்கோங்க. நல்லா காட்டுறோம். தைப்பூசம் அதுவுமா நம்மளோட பூஜை அறையே பார்க்கட்டும். வாங்க. குடும்பமாக சேர்ந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தைப்பூச ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகன் கோவிலில் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கூட்டம் நிற்குது. இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்குது. நம்மளும் இப்போ இதெல்லாம் செஞ்சு இலை போட்டு படைச்சி சாப்பிட்டுட்டு வயிறும் மனசும் நிறைய நம்ம வந்து முருகனை போய் பார்க்க போகிறோம். அங்கேயும் கொண்டு போய் இந்த பிரசாதம் கொடுக்க போகிறோம். நம்ம இறைவன் வந்து எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி அதற்காக நாங்கள் இந்த 48 நாள் தைப்பூச விரதம் இருந்து நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இறைவனுக்கு நன்றிகள், பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள், நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள். ஏன்னா ஒரு விரதம் இருக்கிறோன்னா அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த மனசு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எது ஒன்று முடிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த எல்லாரோட சப்போர்ட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கலைவாணி, ஹாப்பி வெட்டிங் டேடுமா. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கு திருமண நாள் அந்த ஸ்பெஷலுக்காகவே எங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவங்க தங்கச்சியும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, இங்க இருக்கிறது தான் இங்க வரும் எப்பவுமே. நீங்க அதுதான் இவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி இருக்காங்க ஆனா வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
ஆனால் நாங்கள் எப்பயுமே இப்படி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட இயல்பு இதுதான். வேற என்ன பட்டு? அவ்வளோதான், நம்ம போய் டேஸ்ட் பண்ணுவோம். ஆமாம், வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். நாங்களும் சாப்பிட்டுட்டு கோயில் போயிட்டு வரோம். நீங்களும் முருகன் கோயிலுக்கு, நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ. சாப்பிட்டு எப்படி அவங்க சாப்பிடும்போது நாங்கள் எப்படி இருக்குன்னு உண்மையாக அவங்க ஹார்ட்லேருந்து சொல்லணும், என்னடாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. என்னதுரா எனக்கு இம்பாக்ட் பண்ணும். என்ன? அப்புறம் வந்து நீங்க கையமையா தானே பொரிப்பீங்க, இவங்க எவ்வளவு நீட்டா பொரிச்சிருக்காங்க. ஓ தோ சாப்பிடலாம்டா, போட்டுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு நாங்க சாப்பிடுறோம். அக்கா, காயும் சாப்பிடும். ஃபுட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படிடமா இருக்கு பூஜாஸ் கிச்சன் சமையல்? சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கா? இங்க இருந்து சொல்லணும். உண்மையாலுமே பை ஹார்ட்டா சொல்றோம், உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஓகே, எங்களுக்கும் மகிழ்ச்சி நீங்க வந்ததுல. ஹாப்பி. இனிமேல் வந்து யாராவது பூஜாஸ் கிச்சன் நீங்களே சமைச்சு நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, எங்களோட சப்ஸ்கிரைபர் செல்லாக்குட்டி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோ அப்படியே இருக்கும். அக்கா நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா அக்கா? இல்ல, நாங்க சர்ப்ரைஸா வந்தாங்க ஆக்சுவலி. ஜஸ்ட் 5 to 10 minutes information. ஆமா, அதுவும் லொகேஷனுக்காக எனக்கு கால் பண்ணாங்க. அதுமே இல்லாம நான் வந்து சர்ப்ரைஸா தான் வந்தோம். எல்லாமே லைக் அவங்க ரிசீவ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து டவுன் டு தட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அம்மா வீடு திருச்சி, என்னோட வெட்டிங் டேக்கு போக முடியல, பட் இங்க வந்தது எனக்கு இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இன்னும் உங்க கணவரோட வந்திருந்தீங்கன்னா எங்களுக்குமே ஹாப்பியா இருந்திருக்கும். வெட்டிங் டே இன்னும் ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த தம்பியும் அண்ணாவையும் கூட்டிட்டு கண்டிப்பா வாங்க. அண்ணா கூட்டிட்டு வரியா பட்டு? இனியா அண்ணா கூட்டிட்டு வரீங்களா? சரி, பூவெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தலையதான் நாங்க ஆட்டுவோம். என்ன அமைதி கேக்குறீங்க ரெண்டு பேரும்? ஆமா, இவங்க முழு விரதம். நாங்க வந்து கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு நாங்க அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இவங்க 3 பேரும் முழு விரதம் இன்னைக்கு. நானு தைப்பூச விரதம் இனிமையா முடிஞ்சது, நிறைவேறியாச்சு. நன்றி. ஓகே, சரிப்பா சரிப்பா. அப்பா சாப்பிடு தாங்க. நல்லா இருக்கா? சண்டையா இருக்குது, அதனால நாங்க இப்ப பேசுறதா இல்ல. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்களும் ஹாப்பியா சாப்பிடுங்க. பாய் பாய் சொல்லிடுங்க மம்மி. பாய் பாய். உங்க வீட்ல தைப்பூச விரதத்துக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் பண்ணீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும், நான் போய் பார்ப்பேன். கொஞ்சமாப்பா. என்ன மோரா சாம்பாரா?